சீரிஸ் பார்ப்போமா? இதில வந்து நம்ம வந்து இப்போ வந்து நார்மலா வந்து ஒரு ஏஐ இன்ஜினியர் இல்ல மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ் ரோலுக்கு அப்ளை பண்ணோம்னா, நமக்கு வந்து காமனா ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் எப்பயுமே கேட்பாங்க. அது வந்து முக்காவாசி ஒரு 70% ஆஃப் த இன்டர்வியூல அந்த கொஸ்டின் 70% வந்து அந்த டொமைன் பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். மீதி 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தான் காமனா கேட்பாங்க. ஸோ அது என்ன கொஸ்டின்னா, நீங்க என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கீங்களோ, உங்க ரெஸ்யூம்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்கல்ல, அதுதான் வந்து 70% வந்து நம்மளோட இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. எல்லா இன்டர்வியூலையுமே நம்ம வந்து அதை வந்து நல்லா பண்ணோன்னாவே வந்து கண்டிப்பாக நம்மளை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன, எதுக்காக பண்ணுறோம், அதோட மோட்டிவ் என்ன அப்படின்றத கேட்பாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னென்னா, ஏன் வந்து இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணீங்க, இதை வந்து ஏன் சால்வ் பண்ணோம், அதுக்கான ரீசன் என்ன. இது வந்து ரேர் கொஸ்டின், ஓகேவா? இது வந்து எப்பயாவது தான் கேட்பாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே இது கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து டேட்டா செட்டு மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டேட்டா செட் வந்து பப்ளிக் டொமைன்லையோ இல்லை நம்மளாவே ஓனாக வந்து கலெக்ட் பண்ணியோ தான் பண்ணுவோம். ஸோ டேட்டா வந்து பப்ளிக் டேட்டாவா, அதை வந்து எப்படி கலெக்ட் பண்ணீங்க, அதை வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா, என்ன அல்காரிதம் சூஸ் பண்ணீங்க, எதுக்காக இதை சூஸ் பண்ணீங்க, அல்காரிதமோ ஆர்கிடெக்சரோ எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நல்லா டீட்டெயில்டாக அந்த அல்காரிதம் வந்து ஏன் நம்ம சூஸ் பண்ணோம், எதுக்காக இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா ஒர்க் ஆகுது, அந்த ஆர்கிடெக்சராக இருந்தால் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ட்ரைனிங் டெஸ்ட் செட் பிரிக்கிறோம், எவ்வளோ பிரிக்கிறோம், 80% 20, 80-20, 70-30 அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து மாடல் வந்து ட்ரெயின் ஆயிருச்சுன்னா அதை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு என்ன மெட்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெக்ரெஷன்னா R2 ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா இது கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட், அக்யூரசி, ப்ரெசிஷன், ரீகால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆணுச்சு, என்ன லெவல் அக்யூரசி கொடுத்தது, எந்தெந்த அல்காரிதம்க்கு நல்லா நம்ம வந்து இப்போ வந்து மெஷின் லேர்னிங் எடுத்துட்டோம்னா நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு 4-5 அல்காரிதம்லேயும் ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த அக்யூரசியை கம்பேர் பண்ணிவிட்டு எது நல்லா ஒர்க் ஆகுதோ அதை தான் ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி வந்து எத்தனை இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க, அல்காரிதம்ஸ் டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸில் ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறமேட்டுக்கு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்பில் வந்து எப்படி மிஸ்ஸிங் வேல்யூஸ், அவுட்லேயர்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க, ஃபீச்சர் ஸ்கேலிங் எப்படி பண்ணீங்க அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்